வணக்கம். இன்னைக்கு கறிக்கோழி பண்ணை விவசாயிகள் வளர்ப்பு கூலி கட்டுப்படியாகவில்லை என்று தொடர்ச்சியாக பல்வேறு கட்ட போராட்டங்களை முன்னெடுத்து வருகிறோம். கடந்த 7ஆம் தேதி சென்னையிலே இயக்குனர் அலுவலகம் முன்பு சென்று தொடர் காத்திருப்பு போராட்டத்தை தொடங்கியதன் விளைவாக இன்று 21ஆம் தேதி முத்தரப்பு பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அது நாள் வரை குஞ்சுகளை கம்பெனிகள் விவசாயிகளுக்கு கொடுக்க வேண்டாம் என்று கூறி ஆங்காங்கே விவசாயிகள் சங்க நிர்வாகிகள் அந்த கம்பெனிகளுடைய குஞ்சு வண்டிகளை மறித்து நாம் ஒன்றும் கேட்கல. ஐயா, குஞ்சு வண்டி எந்த விவசாயிக்கு குஞ்சு கொண்டு இறக்க போகிறீங்க, அந்த விவசாயியோட சம்மதத்தோடு தான் குஞ்சு இறக்குறீங்களா, இல்லை உங்களோட நீங்கள் நிர்பந்தம் பண்ணி கட்டாயப்படுத்தி குஞ்சு இறக்கீங்களா, அந்த மட்டும் தகவலை தெரிஞ்சுட்டு அந்த விவசாயிகிட்ட தொடர்பு கொண்டு பேசி இதை பற்றி எதுவும் கவலைப்பட வேண்டாம், உங்கள் செக்லீஃப் கொடுத்து வச்சுருக்கீங்க, ஒரு 2 பேட்ச் காசு கட்டிருக்குதுன்னு சொல்லி மிரட்டுவாங்க, அதை பற்றி அச்சப்பட வேண்டாம், சங்கம் உங்கள் கூட நிற்கும்னு சொல்லி நாம் உறுதியாக அவங்களுக்கு உத்தரவாதம் கொடுத்து இன்றைக்கி குஞ்சு இறக்காமல் நிறுத்தியிருக்கிறோம். அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தமிழக அரசினுடைய காவல்துறை இந்த விவசாயிகளை கைது செய்யும் நடவடிக்கையாக இந்த சுல்தான்பேட்டை ஸ்டேஷனில் பார்த்திங்கன்னா ஒரு 4 பேர்த்த ரிமாண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த 4 பேர்த்த கூட 200 பேர் சேர்ந்து நைட்டு மறிச்சாங்க. அப்போ கைது பண்ணல. அவங்க எல்லாம் வண்டியெல்லாம் ரிலீஸ் பண்ணிவிட்டு அந்த 200 பேர் கூட்டம் கலைஞ்சு வீட்டுக்கு போனதுக்கப்புறம் வீட்டில் போய் தேடி ஒரு 4 பேர்த்த ரிமாண்ட் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? அப்போ அவங்களுக்கு ஆதரவாக இன்றைக்கி ஒரு 500 விவசாயிகள் இங்கே திரண்டு வந்திருக்கிறோம். ஒரு 250 பேர் கைது பண்ணி மண்டபத்தில் வச்சுருக்காங்க. ஒரு 250 பேர் எங்களுக்கு ஆதரவாக வெளியே வந்து நிற்கிறாங்க. இந்த தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் இங்கே நமக்கு ஆதரவு தெரிவித்து பேசிகிட்டு இருக்காரு. இன்னும் பாஜக நிர்வாகிகள் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் நான் என்னுடைய பண்ணையில் குஞ்சை இறக்கி விட்டதாகவும் 5 நாளைக்கு முன்னாடி குஞ்சு இறக்கியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த சுவாதி கம்பெனியினுடைய மேனேஜர் சதீஷ் அப்படிங்கிற ஒருத்தர் ஆடியோ ரிலீஸ் பண்ணியிருக்கார். அது வேறு யாரையோ பேச வச்சு ஆடியோ ரிலீஸ் பண்ணியிருக்கார். எனக்கு 2 இடத்துல பண்ணை இருக்குது. சிந்திலுப்பு அப்படிங்கிற கிராமத்தில் பண்ணை இருக்குது, 12,000 ஸ்கொயர் ஃபீட்டு. மூங்கில்தொரு கிராமத்தில் ஒரு 12,000 ஸ்கொயர் ஃபீட் பண்ணை இருக்குது. சிந்திலுப்பு கிராமத்தில் அந்த எஸ்கே ஜெயம் ஹேச்சரிஸ் அப்படிங்கிற நிறுவனம் எனக்கு குஞ்சு இறக்கியிருக்காங்க. அவர் நிறுவனம் கிடையாது, அவர் ஒரு 2 இடத்துல ஃபீடு வாங்குறாரு, குஞ்சு தனியாக வாங்குறாரு, தனித்தனியாக வாங்கி கொடுக்குறாரு, நான் வளர்த்தி கொடுக்குறேன். அதே மாதிரி மூங்கில்தொருவில் அவர் மூலமாக ஃபீடு சிக்ஸு நான் சொந்த காசு போட்டு வாங்கி இறக்கியிருக்கிறேன். அது கூட அந்த புரோக்கர் பையன் சொன்ன மாதிரி 5 நாள் குஞ்சு இல்லை, இன்றைக்கி 20 நாள் ஆச்சு. நான் சொந்த உழைப்பில் என்னோடய சொந்த பணத்தை போட்டு குஞ்சும் தீனியும் வாங்கி இறக்கியிருக்கிறேன். அதை ஏதோ விஷமத்தனமாக இந்த விவசாயிகள் ஒன்று கூடிடக்கூடாது, இந்த மாதிரியான வேலைகளை தொடர்ச்சியாக பார்க்குறாங்க. தாராபுரத்தில் ஒரு புரோக்கர் அங்கே சென்னையில் போய் உட்காந்துட்டு ஒரு பேட்டி கொடுக்குறாரு. 6,000 ரூபா கட்டுப்படியான விலை, விவசாயிகள் போலியான விவசாய சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒருத்தர் பேசுகிறாரு. பொள்ளாச்சியில் இருந்துட்டு ஒரு புரோக்கர் பேசுகிறாரு. இங்கே இருந்துட்டு விவசாயிகளை ஒன்றிணைக்கிற வேலையை செய்கிற வெல்கேஷு அவரே சொந்தமாக குஞ்சு இறக்கியிருக்கார் 5 நாளைக்கு முன்னாடின்னு சொல்லிட்டு ஒரு போலியான செய்தி பரப்பியிருக்காங்க. இதை யாரும் நம்ப வேண்டாம். அப்படி சந்தேகம் இருந்ததுன்னா யார் வேணாலும் என் தோட்டத்து மூங்கில்தொரு பிரிவு 4 ரோட்டில் முன்னாடியே இருக்குது. என்னோடய தொலைபேசியின் இதில் பதிவு பண்ணுறேன், 99 428 78 428. எப்போ வேணாலும் என் பண்ணைக்கு வரலாம், விசிட் பண்ணி பார்க்கலாம். அந்த சிந்திலுப்பில் யார் குஞ்சு இறக்கியிருக்காங்க, இங்கே யார் குஞ்சு இறக்கியிருக்கோம், அது எவ்வளோ நாள் குஞ்சு அப்படிங்கிறத ஆய்வு பண்ணலாம். அது ஆகையினால் இந்த புரோக்கர்கள் வேலையை பார்த்து நம்ம விவசாயிகளோட கூட்டத்தை சீர்குலைக்கிற வேலையை செய்கிற இந்த புரோக்கர்களை யாரும் நம்ப வேண்டாம் அப்படிங்கிறத இதன் மூலம் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.